பூம்பாறை பூம்பாறை கிராமத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த கிராமமானது திண்டுக்கல் மாவட்டத்தின் மலைவாசஸ்தலமான கொடைக்கானலிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் திண்டுக்கல்லிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து 1920 மீட்டர்கள் உயரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. இந்த அழகிய கிராமத்தில் 5000த்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்பவர்கள் இந்த கிராமத்திற்கும் வந்து செல்லலாம். இங்கு அதிக அளவில் கேரட்டுகள் மற்றும் வெள்ளை பூண்டுகள் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படுகின்றன. இந்த கிராமத்திற்கு கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவையும் உள்ளது. இன்று ஏப்ரல் 26, 2024. இது கோடை காலம் என்பதால் இந்த கொடைக்கானலிலும் வெயில் தாக்கம் அதிக அளவில் உள்ளது. எனினும் இது மேற்கு தொடர்ச்சி மலையின் உச்சியில் அமைந்துள்ளதால் காற்றில் பனி கலந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பொதுவாக இந்த கொடைக்கானல் மலைவாசஸ்தலத்தை பார்வையிட மற்றும் சுற்றி பார்க்க ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கூடுகின்றனர். ஆனால் உண்மையில் இந்த மலைப்பிரதேசம் தென்மேற்கு பருவமழை காலங்கள் மற்றும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மிகவும் அழகாக காட்சியளிக்கும். தூரத்தில் உள்ள மலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் இந்த கிராமங்களில் உள்ள வீட்டின் கூரைகள் மீதும் மேகங்களால் சூழப்பட்டு எங்கும் புகை மண்டலமாக காட்சியளிக்கும். அந்த மாதங்களில் கொடைக்கானலை இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கின்றனர். ஆனால் இப்போது கோடை காலம். எனினும் இந்த பகுதிகள் அனைத்தும் அழகாக காட்சியளிக்கின்றன. சுற்றுலா பயணிகளுக்கு இந்த கொடைக்கானலில் சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்கின்றன. பியர் ஷோலா ஃபால்ஸ், கொடை லேக், கூக்கல் கேவ்ஸ், தலையார் ஃபால்ஸ், பில்லர் ராக், வட்டக்கானல், கோக்கர்ஸ் வால்க், டெவில்ஸ் கிச்சன், பெரிஜம் லேக், பிரையண்ட் பார்க், குறிஞ்சி டெம்பிள், மோயர் பார்க், சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸ், பெருமாள் பீக், பைன் ஃபாரஸ்ட் மற்றும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பூம்பாறை வில்லேஜ். அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த அனைத்து இடங்களும் மிகவும் அழகாக காட்சியளிக்கும். எனினும் சுற்றுலா பயணிகள் இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலேயே அதிக அளவில் கூடுகின்றனர். இதனால் இப்பகுதிகளில் அதிக அளவில் கூட்ட நெரிசல் மற்றும் வாகன நெரிசல் ஏற்படுகின்றது. வருடம் இந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் மலைவாசஸ்தலமான கொடைக்கானலிலும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவற்றுள் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த பூம்பாறை கிராமத்தையும் சுற்றி பார்த்து செல்கின்றனர். இங்கு நீங்கள் அதிக அளவில் கேரட் மற்றும் வெள்ளை பூண்டு செடிகளையும் காணலாம். இங்கு அவகேடோ, பிளம்ஸ் உள்பட பல வகை மரங்களும் காணப்படுகின்றது. நான் வின்டர் ஜோஸ். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.